அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணால் கூட ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த லைனை டச் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு புது ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிடுச்சு. இருந்தாலும் அந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே தான் திரும்பி இருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஏன்னா பிரேக் அவுட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை 56,094. ஸோ இதுக்கு மேலே ஒரு கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இதோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 54,438 வரைக்கும் இறங்கறதுக்கான ஒரு சான்சஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்கு. ஸோ மற்ற ஸ்கிரிப்டை பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முழுக்க காரணம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சொல்லுவாங்க. அவங்க நேற்று ஈக்விட்டியில் அதிகமான செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபா நேற்றே வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, ஒரு குளோபல் மார்க்கெட்ல ஒரு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செல்லிங் இதுங்கிறத கொஞ்சம் இதா இருந்தது அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் இன்னும் அந்த இது வரல. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்விட்டி சைடு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதாவது அமௌண்ட்டை வெளியே எடுத்திருப்பாங்க. அவுட்ஃப்ளோ நடந்திருக்கும். ஸோ மார்க்கெட்டில் இன்ஃப்ளோ நடந்தது அப்படின்னா ஸோ மார்க்கெட் மேலே வருதுன்னு அர்த்தம். அதே அமௌண்ட்டு மார்க்கெட்லேருந்து எடுக்கிறாங்க, எஃப்ஐஎஸ்டிஎஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இது கண்டினியூஸ் ஆகணும். ஸோ மேபி இப்போ ஒரு ஃபுல் செல்லிங் ப்ரெஷரில் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சேனலோட டாப்ல இருக்கு. எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த சேனலோட டாப்ல இருக்கு. அதோட அடுத்த எண்டு வர வரைக்கும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அகைன் 1 or 2 days அந்த செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூஸ் ஆகும். ஸோ நம்ம அதை டெக்னிக்கல்ஸ் பார்க்குறப்ப பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மந்த்லி எக்ஸ்பைர்லேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50 சென்செக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக நடந்திருக்கு. புட் ஆப்ஷனோட பையிங் ஹெவியாக நடந்திருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் நமக்கு க்ளோசிங் டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஸோ கண்டினியூஸ் ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2,988 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1,200, டிக்ளைன்ஸ் 1,713, அன்சேஞ்சட் 75. கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் அதாவது பாசிட்டிவ் டாமினேட் பண்ணியிருக்குது. இன்னைக்கு தான் நெகட்டிவ் 1,713 ஸ்டாக்ஸ். ஸோ 52 வீக் ஹைல 59 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 24 ஸ்டாக்ஸும். ஸோ இது ஆல்ரெடி தெரியும். 59 வீக்ல பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்கு. ஆனால் மார்க்கெட் இறங்கினா என்ன காரணம்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைல மேலே வந்திருக்கு. ஸோ அப்பர் சர்க்கிளில் 103, லோயர் சர்க்கிளில் 68. ஓகே. ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு பார்க்குறப்ப நெகட்டிவ் தான். ஸோ அடுத்த செக்டார் வைஸ்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மீடியா 6.45 அது ஒரு பெரிய பாசிட்டிவ் க்ளோசிங் கிடையாது. ரியாலிட்டி ஸோ அது பார்த்தீங்கன்னா 1.09. இந்த ரெண்டு செக்டாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேவை கிடையாது. மற்றது எல்லாமே நமக்கு ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ நல்ல 1.25 கிட்டத்தட்ட பிரைவேட் பேங்க் எல்லாம் 1.25 பக்கம் இறங்கியிருக்கு. மற்றபடி 0.79, 0.65 எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் க்ளோசிங்கும் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் நமக்கு காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் ஹைவேட்டே ஸ்டாக்ஸ். ஸோ ஹைவேட்டே ஸ்டாக்ஸில் தாக்கு பிடிச்சது 2 ஸ்டாக் மட்டும்தான், M&M அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அவ்வளோவா ஹை கொடுக்கல. பட் M&M 18 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு 0.60%. ஸோ M&M இப்போ தான் பக்கத்தில் ஒரு 1.5% இன்க்ரீஸ் ஆனது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. மற்றபடி மாருதி, ரிலையன்ஸ் அப்புறம் ஐசிஐசி பேங்க்லாம் 13 பாயிண்ட் கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு, -0.93%. ஸோ ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு க்ளோசிங் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் HDFC எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளார தாங்க ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1950லேருந்து ஒரு 1910 ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். சார்ட்டு பார்த்துட்டே தான் நான் தெரியும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். பட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சேனலுக்குள்ளார தான் இப்போதைக்கு ரன்னிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதோட எண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் சைடு தான் இறங்குற மாதிரி தெரியுது. ஓகே.
இப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நிஃப்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு எடுத்துட்டு இருக்கு. ஸோ ஈவினிங் இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த கேப் டவுன் அண்ட் செல்லிங் கண்டினியூஷன் ஆகிடும். மேபி பார்த்தீங்கன்னா ஸோ கேப் டவுன் எடுத்தது அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து கண்டிப்பாக 300 to 400 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா ஒரே நாளில் 54,438 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கு. ஸோ இது பை போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் செல்லிங்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ பை வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை எடுக்கலாம். பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேரண்டி கிடையாது. மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் வந்தாங்கன்னா ஸோ நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே அதே மாதிரி தான். ஒரு லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டனாலோ என்ன சொல்றதுன்னா இப்போ நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்ஜில் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த லோ தான். ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கல. ஸோ எட்ஜில் இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து 24,225. ஒன்று கேப் டவுன் விழுந்தா செல்லிங் சைடு போகலாம். இல்லை அப்படின்னா ஒரு க்ளோஸுக்கு மேலெல்லாம் ஓப்பன் ஆனது அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செல் சைடு வந்து நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,225. ஸோ சென்செக்ஸும் ஆல்ரெடி பிரேக் தான். ஸோ அதுவுமே ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,669. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா 25,964. ஸோ நாளைக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே லோவை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 minutes கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகிடும். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பன்னா ஸோ கண்டினியூஸ் அந்த செல்லிங் இன்னும் கொஞ்சம் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ரெக்கவரி ஆகுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி தான் நடந்தது. ஏன்னா க்ளோசிங்கில் ஒரு மாதிரி வச்சுட்டு காலையில் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கும். ஸோ க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இல்லை ஒரு வாரமாகவே எப்படி நடந்தது அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பையிங் ப்ரெஷர்ல கொடுத்துருந்தாங்க. காலையில் ஓப்பன் பண்ணவொடனே ஏதாவது பை பண்ணலான்னு போனால் அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு ஸோ மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ல மேலே வந்துட்டு இருந்தது. பட் நாளைக்கு அந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் வந்து ஒரு டெக்னிக்கல்ஸாகவும் நியூஸ் பேசிக்ஸாகவும் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் அந்த செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகும். சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட ஒரு லோவை பிரேக் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம் நாம. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ சைட்வேஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னா நாளைக்கு வந்து நீங்கள் கேட்கலாம் நிஃப்டி நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி நாளைக்கு வந்து சைட்வேஸ் எடுக்குமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து ஒரு ஹெவியாக வந்து நடக்கலை. ஏன்னா செல்லிங் சைடு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சைட்வேஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பட் பையிங் சைடு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட எண்டு க்ளோஸ் வச்சு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. எத்தனை மணிக்கு நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 15 minutes 15:15 3:15 கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 5,328 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை மறுபடியும் நாம வந்து எந்த இடத்துல வந்தால் ட்ரை பண்ணலாம். இப்போ செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து 5,328 கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரியாக போட்டுட்டு தான் நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல 5,328ல் 5 or 15 minutes கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ தாராளமாக நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் டார்கெட்டும் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதோட டார்கெட் வந்து 5,328. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. இந்த 5,328ங்கிறது சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகலாம், இல்லைன்னா பிரேக் அவுட்டாகவும் ஒர்க் ஆகலாம். கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த இடத்துல. ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம கரெக்டாக ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதை சப்போஸ் கொஞ்சம் ஃப்ளோ அதிகமாக இருந்தது அப்படின்னா நல்லாவே இறங்கிடும் மார்க்கெட். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல மேலே வருது அப்படின்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணலாமா அப்படின்னா 5,420ல் வந்து நம்ம அடுத்த வந்து ஸ்ட்ராங் செல்லிங். ஸோ இந்த இடத்துல எடுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா 5,420ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ராங் செல்லிங் ஜோன். ஸோ இந்த இடம் ஏன்னா இந்த
இந்த கேண்டில் கண்டினியூஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 5420 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்மட்டிக் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போதைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரேஞ்ச் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணட்டும். 319.9 பிரேக் அவுட் பண்ணால் 323.8 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் டவுன் சைடு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் டவுன் சைடு பிரேக் அவுட் க்ளோசிங் வந்து வைக்கல. ஸோ வச்சா அப்படின்னா கண்டிப்பாக 310 308 வரைக்கும் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நேச்சுரல் கேஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ரெண்டு பக்கமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். 5328 சப்போர்ட், 5420ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு இந்த சேனல் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் ட்ரா பண்ண தெரியும் அப்படின்னா பிரேக் அவுட்ல எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டல் வந்து கிரீனோ ரெட்டோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பை செல் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்தியன் மார்க்கெட் ஒரு கேப் டவுன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.